சென்னை பரங்கிமலை அருகே மின்சார ரயிலில் தவறி விழுந்து 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் குதுப்தினிடம் கேட்கலாம். குதுப்தின், மின்சார ரயிலில் தவறி விழுந்து 3 பேர் உயிரிழந்ததை பற்றி தகவல்களை சொல்லுங்க. செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி சென்ற ரயிலில் இருந்து தவறி விழுந்து 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றனர். அவர்கள் மோதிய அந்த கம்பத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அங்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த வழியாக வரக்கூடிய ரயில்களும் மெதுவாக இயக்கப்படுகிறது. இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த ரயில் பெட்டியில் அவர்களோடு வந்த நபர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். உங்களுடைய பேர் என்ன? எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அதை விரிவாக சொல்லுங்கள். ட்ரெயின் வந்தது 8:45 சார். 8:45 தாம்பரத்தில் 8:45 வந்து கிண்டிக்கு வந்து எப்போவுமே 8:55 இங்கே வந்துடணும். நீங்கள் 9 மணிக்கு வந்தான். இந்த இடத்துல வந்து 8:55 வந்து இந்த கூட அதோ எப்படின்னா இந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் கீழே வந்தோன்னே பின்னாடியே அடிச்சுன்னே ஊய்ந்தாங்க. அந்த போஸ்டால் தான் எல்லா விஷயம். இதுவரை 50 சம்பவம் நடந்துக்குது. இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்டெப் எடுத்தது கிடையாது. அப்படியே தான் அடிப்பட்டவங்க இருக்காங்க, செத்து போகிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மன் தான் இருக்குது. இப்படி நீங்கள் வந்த கம்பார்ட்மெண்ட்டில் தொங்கிக்கிட்டு வந்த உங்களுடைய நண்பர்கள் வந்து அந்த கம்பத்தில் இடிச்சுதா அல்லது முன்னாடி பெட்டிலேருந்து இடிச்சுது சார். முன்னாடி பெட்டில் இடிச்சுனா என் நண்பர் வந்து கீழே வந்து தடுத்து கீழே விழுந்தார் சார். அதுலேருந்து லைனாக ஒரு 4 பெட்டிலேருந்து கீழே விழுந்தாங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க? உங்களுடைய நண்பர்கள், இறந்த நண்பர்கள் எங்கே வேலை செய்யக்கூடியவங்க? அந்த தகவல்கள் சொல்லுங்கள். அவன் பேர் பிரவீன்ராஜ், கோடம்பாக்கத்தில் ஏசி மெக்கானிக்காக இருக்கான். என் பேர் சுதாகர். நான் இங்கே வந்து சென்ட் தாமஸ் ரோட்டில் சிஹெச்ஓவாக இருக்கேன். அவன் வீடு வந்து பெருங்குளத்தூர். எல்லாம் பெருங்குளத்தூரில் காலையில் 8:20 ட்ரெயின் வர 8 தான் வந்தது. நீங்கள் இந்த வண்டி லேட் எப்போவுமே காலியாக வர வண்டி இது ஒரே லேட்டாக வருது. இதை பற்றி கடந்த ஒரு வாரமாக வண்டி லேட்டாக தான் வருது. இதை பற்றி யாருமே ஏன் நேற்று கூட ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது. குரோம்பேட்டில் ஒருத்தர் கீழே விழுந்தான், ஒருத்தன் தான் விழுந்தான். இதுக்குமே யாருமே அவனே எஞ்சி அவனே போயிட்டான். இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது. இது மாதிரி யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்கிறதில்ல கவர்மெண்ட்டு. இந்த சம்பவத்தில் வந்து அவர்கள் பயணம் செய்த பெட்டியின் முன்பு தொங்கிக் கொண்டிருந்தவருடைய பேக் மாட்டி அடுத்தடுத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல்களில் பட்டு தான் கீழே விழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்தது, எப்படி பார்த்தீங்க, அந்த விரிவாசம்? ஒரு 9 மணி இருக்கும் சார். 9 மணிக்கு நான் பல் தேய்க்கலான்னு வரேன். அப்போ போஸ்ட்டில் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் விழுந்துட்டாங்க. 8 பேர் விழுந்ததில் வந்து 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. அப்புறம் வந்து 4 பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிது. நானே எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கோம். எல்லாம் கையில் கூட போகிறேன், ரத்தம் கரை அப்படியே இருக்குது. இப்போ இந்த பகுதி, இந்த நபர் சொல்கிற மாதிரி இந்த பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி விபத்து ஏற்படுமா? அடிக்கடி சார். இது வந்து கடந்த 2 வருஷமாக வந்து நடந்துகிட்ருக்கு சார். இதுவரையும் 11 விபத்து வந்து இந்த சிக்னலில் வந்து நடந்துருக்கு. எங்களுடைய வீடு அதுதான். இதுவரையும் அதில் நாங்கள் எங்களால் உயிர் இருக்கவங்களை எல்லாரையும் காப்பாற்றி யாருடைய ஆர்பிஎஃப் உதவியோ யாருடைய உதவியும் இல்லாமல் நாங்கள் இங்கே 108 வர வச்சு இதுவரையும் அமிச்சதில் வந்து 8 பேர் உயிர் பொழிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க. இனி 3 பேருடைய உயிர் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாத போச்சு. இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து உண்மைக்கு வந்து கடந்த 4 மாதமாக எந்த விபத்தும் கிடையாது. மாதத்துக்கு 2 நடக்கக்கூடிய விபத்து. காரணம்னா அந்த லேடர் வந்து 1 இன்ச்சு வெளியே இருக்கும். மீதி லேடர் பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு பின்னாடி நீட்டாக இருக்கும். இந்த லேடருடைய பெரிய இது என்னென்னா வெளியே நிற்கிறனால அந்த பேக் ரோப்பு மக்களுடைய கூட்டமும் அளவுக்கு அதிகமாக அது கூடுதல் ரைட் தேவைன்றது வந்து எல்லாருடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம், என்னுடைய கோரிக்கை என்னென்னா வேகமாக இருக்கக்கூடிய இந்த பீச்சு பாஸை ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டாக போனால் தப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் சிக்னல் இருக்கோ, போஸ்ட் இருக்கோ, நெருக்கமான ஸ்டேஷனில் இருக்கோ, இந்த மவுண்ட் ஸ்டேஷன் அதுவும் விபத்து நடக்கக்கூடிய பகுதி தான். இந்த இடத்துல நான் ட்ரெயினை வந்து கொஞ்சம் 40 கிலோமீட்டர் வேகத்திலையோ 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஏறினா ஒன்றும் கிடையாது. யாருடைய வேலை போயிட்ட போதில் எதுவும் கிடையாது. ரயில்வே இதை வந்து கண்டிப்பாக வந்து கண்டுக்கிட்டு இதுக்கு ஊரிய வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் கட்டாயம். அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஏணி வந்து ஏற்கனவே விபத்து நடந்ததுனால தள்ளி இருக்குதா அல்லது அதனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குதா? இங்கே நீங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கிறதுனால என்னுடைய பார்வைக்கு அந்த லேடர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு முறை வந்து நான் அதே லைன் மேனக்கிட்ட, ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு நான் சாதாரணமாக கேட்கும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா வந்து பசங்க நிறைய தூங்கிட்டு தான் வராங்க, அது அவங்க தான் உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க பக்கம் தவறு இருக்குது, மாணவர் பக்கம் தவறு இருக்குது. ஆனால் வந்து ஒரு உயிர் பலி வந்து தொடர்ந்து தவறி விழும்போது அதை வந்து கவனம் எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்குமே 11 விபத்து நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட் எழுதி வாங்கிட்டு போகிறோமே அப்படின்ட்டு. அதை வந்து அவங்க கவனத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு சரியான நடவடிக்கை எடுக்கணும். யார் மேலேயும் குறை சொல்ல விரும்பல. எல்லாருமே இங்கே உதவுறாங்க, எல்லோரும் ஒத்தாசி பண்ணுறாங்க. அதை வந்து இனிமேல் அந்த உயிர் பலி இல்லாத விபத்து இல்லாத மாற்றி தரணும். அதான் எல்லாருடைய தனிப்பட்ட கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை, இங்கே உள்ளவங்க எல்லாருடைய கோரிக்கை அதுதான்.
இப்போ அந்த விபத்து நடந்த இடத்தை பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஏணி தொங்குன மாதிரியே ஒரு நிலையில தான் இருக்குது. இனி இந்த பகுதியில் அந்த ட்ராக் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ட்ராக்ல வந்து பெரும்பாலும் விரைவு ரயில்கள் தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காலையில் வேலைக்கு வரக்கூடியவங்க செங்கல்பட்டுலேருந்து சென்னை மாநகரம் நோக்கி வேலைக்கு வரக்கூடியவங்க அதிக கூட்டம் என்பதால் தொங்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இப்போவும் இன்னும் அந்த இதை மாற்றாமல் இன்னும் அதிகாரிகள் அதை வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவருடைய கூற்றுப்படி தொடர்ந்து இது போன்று இருப்பதனால் தான் ஒரு விபத்து நடப்பதாக அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கூற்றை வந்து அவர் மற்ற இங்கு பணி செய்யக்கூடிய ஊழியரிடம் சொல்லியும் அது இதுவரை மாற்றப்படாமல் இருக்கிறது என்பதும் இப்பகுதியிலுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குதுப்தீன்.